இந்த உண்ணி மட்டும் வராம இருந்திருந்தா என் முடியோட அழகா இருந்திருக்கேன்யா. ஐயோ, இப்படி தூக்கி வச்சா வேலை பார்த்தா நான் எங்கிட்டயா போய் நிக்கிறது. சரி சரி, சீக்கிரம் ஷாம்பு போட்டு தேய்ச்சி விடுங்க, இருக்கிற முடியாது காப்பாத்தணும். வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய மொபைல் யூனிட் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்குன்னா இந்த பாகுபலிக்காக. ஆமாங்க, இந்த டாய் பொமேரியனோட பேரு வந்து பாகுபலி. ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு கால் லைட்டா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலை பார்த்தீங்கன்னா கோணலாவே இருக்கும். அதுக்கு ரீசன் அதுதான். பட் நல்லா நிப்பாரு, நடப்பாரு, ஓடுவாரு. பட் அந்த கால் வந்து நிற்கும் போது கொஞ்சம் கோணலா இருக்கும். என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர் கட் பண்ணி நீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஹெவியா டிக்ஸ் இருந்ததுங்க. கழுத்தை சுத்தி, செஸ்ட் போர்ஷன், பின்னாடி அந்த யூரின் போற இடம், எல்லா இடத்துலயுமே டிக்ஸ் இருந்தது. ஸோ அதனால ஜீரோ ட்ரிப் தான் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா எந்த லெவல்ல டிக்ஸ் இருக்குன்னு தெரியாது. அண்ட் பாத்தீங்கன்னா ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மருந்து இதெல்லாம் போட்டு அது புண்ணு ஆத்தவும் முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்க அப்படின்னா நீங்க ஜீரோ ட்ரிப் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் ஜீரோ ட்ரிப் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிக்ஸ் இருக்க போய் தாங்க நம்ம ஜீரோ ட்ரிப்பே பண்றோம். இல்லாட்டா நான் இதுக்கு பண்ண வேண்டாம், நீட்டா ஹேர் கட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா டிக்ஸுக்காக ஃபுல் ஜீரோ ட்ரிப் பண்ணி நம்ம வந்து குளிப்பட்ட வேண்டியதா இருந்தது. பின்னாடி இந்த போர்ஷன்ல கொஞ்சம் கட்டியா தான் இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், அப்படியே ஃபர்ற மாதிரி உதுரெல்லாம் கொஞ்சம் கட்டி இருந்தது. அண்ட் ஃபேஸை ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த கழுத்து கிட்டக்கெல்லாம் பார்த்தா தெரியுது பாத்தீங்களா, ரெட் ஸ்பாட்ஸா இருக்கு பாருங்க. அது எல்லாமே டிக்ஸ் தான். ஸோ சில டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரிம்மர்ல அடிபட்டுருச்சு. சில டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கவே இல்லை. அது வந்து அப்படியே தான் இருக்கும். என்னைக்குமே உங்க வீட்டுல வந்து டாகுக்கு டிக்ஸ் வந்துருக்குன்னா அதை நீங்க எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஏன்னா தேனி மாதிரி தான் ஒரு சின்ன கொடுக்கு உள்ள மாட்டியே தான் இருக்கும். ஸோ அதனால டாகுக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு புண்ணோ வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. உங்க வீட்டுல டாக்ஸுக்கு டிக்ஸ் இருக்குன்னா டைரக்டா டாக்டரை போய் மீட் பண்ணுங்க. டாகோட வெயிட்டை செக் பண்ணி அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் ஆர் மெடிசின்ஸ் ஆர் ஸ்ப்ரே எது உங்க டாக்டர் ப்ரிஃபர் பண்றாங்களோ. ஏன்னா சில டாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணிடும் ஸ்கின்ல போடுற அந்த மெடிசின்ஸ் எல்லாம். சில டாக்ஸுக்கு வந்து அதனாலேயே வந்து நம்ம டேப்லெட்ஸோ இல்ல இன்ஜெக்ஷனோ போடுறது நல்லது. ஸோ டாக்டர் வெரிஃபிகேஷன் இல்லாம நீங்களா ஏதாவது டேப்லெட் வாங்கி போடாதீங்க. பிகாஸ் வெயிட் ஒரு முக்கியமான ஒரு பகுதி வகிக்கும். இதுல வந்து வெயிட் அதிகமா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற பவரும், வெயிட் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கேற்ற பவர்லயே நம்ம வந்து டேப்லெட்ஸோ இல்ல இன்ஜெக்ஷனோ போடணும். ஸோ இவங்க அழகா ரெடி பண்ணிட்டு அவங்க பெட் பேரண்ட்ஸை டாக்டரை போய் மீட் பண்ண சொல்லியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பார்ப்போம். பாய்.